ஹாய், இவங்க வந்து டாக்டர் ஜிம்னா அக்குபஞ்சர், காஸ்மெட்டாலஜிஸ்ட், எஸ்தேஷன் எல்லாமே பண்ணுறாங்க சென்னையில். இவங்க வந்து நெய்வேலிக்கு காஸ்மெட்டிக் சயின்ஸ் கிளாஸ் 4 days கிளாஸ் வந்து டிப்ளமா கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய ரிவ்யூஸ் கேட்போம். உங்களுடைய கிளாஸ் இப்போ 4 days நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? 4 days யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெய்வேலி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 3 to 4 hours ட்ராவலில் நான் இங்கே வந்துட்டேன். ஸோ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நம்ம ஸ்கூலில் நிறைய சயின்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் வரும். அப்போல்லாம் நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது. பட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வர நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய லேபிள்ஸில் பார்த்துருப்போம், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இது என்னன்னே தெரியாது, வாய்க்கிலையும் நுழையாது, அது சம்டைம்ஸ் படிக்க கூட மாட்டோம். பட் அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுவோம், பிடிக்கலாம் தூக்கி போட்டுருவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபார்முலாஸே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய சாம்பிள்ஸ் நம்ம இங்கே செஞ்சு பார்த்தது வந்து சாம்பிள்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் நிறைய வீடியோ வந்து இது எல்லாமே எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் இப்போ செஞ்சீங்க? இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்களா, நான் செஞ்சேன்னா? நான் என் கைப்பட இவங்க கொஞ்சம் செஞ்சு காட்டினாங்க. பட் நானே செய்யறேன், அப்பதான் வந்து ப்ராக்டிஸ் ஆகுங்கிறதுக்காக நானே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்து ஃபார்முலா வந்து மெஷர்மெண்ட்டோட பண்ணும்போது நம்மளோட ஹேண்டில், அதாவது கை பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சமைக்கும் போதே வந்து அப்படியே அசால்ட்டா ஒரு உப்பு எடுத்து போடுவோம், மிளகா பொடி எடுத்து போடுவோம். அது எக்ஸ்பீரியன்ஸ், கை பக்குவம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கை பக்குவம் எனக்கு இப்பவே வந்துருச்சு. இந்த 4 நாளே வந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் என் கையால பண்ணும்போதே அது வந்துருச்சு, அந்த பக்குவம் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதோட ஃபார்முலா சொல்லி கொடுத்தனால நானுமே நிறைய ஃபார்முலாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ்ல நமக்கு பிடிச்ச ஒரு விட்டமின் 3, விட்டமின் சி, விட்டமின் B3, அந்த மாதிரி ஹைலோனிக் ஆசிட் அதை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா ஒரு பேஸ்ல நம்ம வந்து ஓன் பேஸ்ல நம்ம ரெடி பண்ற அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அது மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபியூச்சர்ல இது எப்படி கொண்டு போகணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு என்னோட பிசினஸ்ல இது ஒரு கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நான் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லோக்கல்லையும் வாங்கியிருக்கேன், டெல்லியிலையும் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கே வாங்குறதுக்கும் டெல்லியில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் அதை விட இது வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. இப்போ நான் டெல்லியில் வாங்கினா அதே டெக்ஸ்சர் எனக்கு இங்கே ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம மக்களுக்கு, நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு, இப்போ எனக்கு வந்து சில ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும், என்னோட கிளைண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். இப்போ அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் அக்குபஞ்சர்ல இருக்கிறதுனால நான் வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து எந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிங்கும்போது இன்னுமே ஸ்கின்னுக்கு அண்ட் மைண்டுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். ஸோ அதனால இந்த கிளாஸ் வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த கிளாஸில் செஞ்ச சாம்பிள் ப்ராடக்ட்ஸு. ஸோ சோப்பு அண்ட் ஃபேஷியல் கிட்டு, டே க்ரீம், நைட் க்ரீம், ஐ க்ரீம், ஷாம்பு, கண்டிஷ்னரு, ஹேர் ஸ்பா மாஸ்க்கு அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் சீரம்ஸு, பீல்ஸு, அந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கிளாஸில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என் கைப்பட நான் செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபார்முலாவே இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நம்ம பிராண்டிங்காக எடுத்து பண்ணும்போது நம்மளோட ஜெனரேஷனுக்கே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸே வந்து நிறைய வந்து ரீச் ஆயிருக்குன்னா அவங்க சின்ன லெவலில் ஆரம்பிச்சு தான் வந்து பெரிய லெவலில் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். பட் அதே மாதிரி தான் நம்மளுமே சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபியூச்சரில் வந்து நல்லா ஒரு பெரிய லெவலில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும், நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா
யோசிக்காதீங்க. ஏன்னா நான் இந்த 4 days எனக்கு வந்து ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமே வந்து ப்ரெஸ்டீஜியஸான டைமு. ஸோ அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி எனக்கு டைமிங்கே பார்க்கல அவங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 8, 9 வரைக்கும் கூட எனக்கு கிளாஸஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்கே கொடுக்கல. அவங்க கிளாஸில் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு எந்த வித சர்வீஸ் எடுக்கல, எங்கேயும் போகல. எனக்கு கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸ் மட்டும்தான் நடந்துகிட்டே இருந்தது. அந்த 4 days கிளாஸ் வந்து எப்படி டைம் போனதே தெரியல. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அந்த ஃபார்முலா நம்ம கற்றுக்கும் போது ஓகே நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ பானு சிஸ்டர். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். பணங்கிறது அடுத்த விஷயம். நாலேஜுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கிடைச்சிடாது. அது நாலேஜ் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க B.Pharmist. அது மட்டும் கிடையாது, இவங்க காஸ்மெட்டிக் கெமிஸ்ட்டும் கூட. ஸோ நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நம்ம கற்றுக்கும் போது இன்னும் அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போவே அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த ஹைட்ராஃபேஷியல் சீரம்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நானும் கற்றுப்பேன். அதே மாதிரி எனக்கு நிறைய ஃபார்முலா சொல்லி கொடுத்தனால நானுமே நிறையா அந்த ஃபார்முலாஸ் வச்சு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணேன். அதனால நிறைய லேபிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இது என்னதுன்னு விட்டுருப்போம். பட் சிட்ரைல் ஆல்கஹால்னா என்ன, சிட்ரல் ஆல்கஹால்னா என்ன, டிஎல் பென்தனால்னா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணது, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம போடணும், எதுக்கப்புறம் எது போடணும், அந்த மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக டவுட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எல்லாத்துக்கிட்டுமே கிடச்சிடாது. ஸோ நான் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.